மிஸ்டர் லேடிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கேள்வி முந்தி கேட்டிருந்தீங்க. உணவை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். குடிக்கின்ற தண்ணீரும் மிக முக்கியம். அது எல்லாம் எப்படி சாப்பிடணுன்ட்டு. தூக்கம் பார்த்தீங்கன்னா இன்றியமையாத மனிதனுக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வச்சுங்க. அதை மூன்றாக பிரியுங்க. 8 மணி நேரம் தூங்க வேண்டும், 8 மணி நேரம் உழைக்க வேண்டும், 8 மணி நேரம் உங்கள் நேரம் என்று நீங்கள் செலவழிக்க வேண்டும். மீ டைம் என்று பெயர். அது 3 சீராக வைத்துக் கொண்டால் 8 மணி நேரம் தூங்க முடியல சொக்கலிங்க, குறைந்தது 7 மணி நேரம், அதை விட வேணா 6 மணி, அதுக்கு மேலே குறைத்தீங்கன்னா தூங்கும் பொழுது மட்டும்தான் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அனைத்து உறுப்புகளும் ரீஜெனரேட் ஆகி அடுத்த நாள் உழைப்பதற்கு நமக்கு தயாராகிடும். இதுவரை சொக்கலிங்கம் 56 வருடமாக ஒரு நோயாளிக்கு கூட தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. அவங்க தூக்கம் வர வேண்டும் என்றால் தூங்கும் பொழுது துக்கம் என்று ஒன்று இருக்கக்கூடாது. தூங்கும் பொழுது நம்ம உயிரோட தானே தூங்குறோம். அந்த உயிருக்கு நீங்கள் கிராட்டிடியூட், அந்த உயிருடன் இருப்பதற்கு கடவுளுக்கு இயற்கைக்கு நன்றியை கூறி துக்கமற்று ஒரு நிமிடம் தியானத்தில் இருங்க, மௌனமா இருங்க. அப்படி இருந்து விட்டால் 7 நிமிடத்தில் தூங்க வேண்டும். குறைந்தது 7 மணி நேரம் தூங்கணும். தூங்கும்போது எந்த பாகனாலும் தூங்கலாம். லெஃப்ட் சைடு திரும்பி படுத்து கை காலை கொஞ்சம் மடக்கி தூங்கினா ரொம்ப நல்லது. அது யூனிவர்சல் ஃப்ளெக்ஷன் பேர். அப்படி முடியலன்னா ரைட் சைடில் படுக்கலாம். ஆனால் குப்பரை படுக்கக்கூடாது. லைவிங் ஆன் யுவர் பேக் படுக்கலாம். அந்த உறக்கன்றது இன்றியமையாதது. அதான் முக்கியமாக நாங்கள் சொல்ல வரேன். தூக்கமும் மகிழ்ச்சியும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரிங்க. அது பிடிக்கப்பட உங்களை விட்டு ஓடிக்கிட்டே போகும். நீ அமைதியாக இருந்து மன மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த தூக்கமும் மகிழ்ச்சியும் கையில் அமர வேண்டுமே தவிர அதை பிடிக்கின்ற பொருளாக இல்லை. நிறைய நோயாளிகள் சொக்கலிங்க தூக்கமே வரலன்னு கஷ்டப்படுறாங்க. அவரிடம் சொல்வது, கடவுளும் இயற்கை என்னையும் சோதிக்கின்றார்கள் தூங்குவதற்கு நேரம் கொடுக்காமல். ஒரு நோயாளி கூட கேட்டா, நீ எப்போ தூங்குறீங்க சொக்கலிங்க சார்ன்னு கேட்டாங்க. நீ எப்போ என்னை தூங்க வரைய அப்பறமா தூங்குறேன்னுட்டு இருக்கேன். இன்று வரை சொக்கலிங்கம் இரவு 1 மணியோ பகல் 1 மணியோ வித்தியாசம் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த உழைப்பிற்கு கொஞ்சம் ஓய்வு கேட்பதற்காகத்தான் இந்த உரையாடலும் உங்களிடம். நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக சொக்கலிக்கு ஓய்வு கிடைக்க முடியும் என்று மாற்று கருத்தில்லை. அந்த தூக்கம் என்பது இன்றியமையாதது. அது எதற்காகவும் நீங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அது தூக்கம் என்ன தெரியுமா பண்ண எல்லாருக்கும் சொல்றேன். பாருங்க, இரவு சாப்பிட்றதுக்கு முந்தி தூங்க 3 மணி நேரத்துக்கு சாப்பிட்டேன். சப்போஸ் நீங்கள் 7 மணிக்கு சாப்பிடுங்க, இரவு 10 மணிக்கு தூங்குங்க. அந்த குறைந்து 2 மணி நேரம் டிவி பார்ப்பதோ மொபைலில் இருக்கிறதோ வாட்ஸ்அப்பு எல்லாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்த கையிலேயே வச்சுட்டு தூங்கினா வச்சுங்க, தூங்கினவங்க கூட உங்கள் இந்த கண்ணை மூடி இப்போ கண்ணிமை மூடும். அப்போ ஸ்க்ரீனில் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கான் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ மைண்டை காமாகி இருட்டாக்கி நீங்கள் மூட தூங்குறதுக்கு போன மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்க வேண்டும் என்றால் இந்த வழிமுறைகள் அனைத்தும் கடைப்பிடித்தால்தான் உங்கள் இதயம் இதமாக இயங்குமே தவிர. இன்னொன்று சொல்லிடுறேன், எவருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் வச்சிருக்காங்க, உடம்புக்கு உண்டாயிடுது, மனசுல கஷ்டப்படுறாங்க, இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வச்சுங்க, அவர்களிடம்தான் பல மடங்கு கேன்சர் வருவதற்கும், அதுவும் பெண்கள் குள்ளமாக இருந்து அதிகமான உடல் எடை இருந்தால் பிரெட் கேன்சர் வரும். பிரஸ்ட் கேன்சர் வருவதற்கு மிக முக்கியமான காரணம். அதோட யுட்ரைன் கேன்சர், குழந்தைகளுக்கு அந்த பிளட் கேன்சர் எண்ணமே வர்றது வாழ்க்கை முறை எதிர்மறையாக இருப்பதால் தான். அதை அனைத்தும் நம்மால் தடுக்க முடியும் என்பது மாற்று கருத்தில்லை. அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அதான் அடிக்கடி சொல்றேன். எவன் ஒருவன் முக்கியமா வச்சுங்க, இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தானேங்க இப்போ வாழ்க்கையே இப்போ கையளவு ஆகிப்போச்சு. இந்த மொபைல் ஃபோன் எல்லாமே, மொபைல் ஃபோனில் கால்குலேட்டர் இருக்குது இல்லை, அதை உங்களுக்கு தத்துவமாக சொல்லுகின்றேன். அந்த கால்குலேட்டர் என்ன தெரியுமாங்க, நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து எவன் ஒருவன் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ்ந்து நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காக்கும் கருவியாகவே நீங்கள் அனைவரும் மாற வேண்டும் என்ற மாற்று கருத்தில்லை. அதான் அழகாக சொன்னார் திருவள்ளுவர், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். நான் சிறந்த மருத்துவர் என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்றால்
லட்சக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தினால் சொக்கலிங்கம் சிறந்த மருத்துவர் அல்ல. கோடிக்கணக்கான உலக மக்கள் நலமுடன் வாழ மாரடைப்பு வர தடுக்கின்ற வகையை செய்தால் அப்போதான் நான் சிறந்த மருத்துவர் என்று அடைய முடியும் என்று சொல்லித்தான் 80 வயதாகின்ற சொக்கலிங்கம் உன்னை எத்தனை வருடம் வாழப்போகிறேன் என்று தெரியாது. வாழ்கின்ற நாளில் முக்கியமாக வைத்துக் கொள்கின்றேன். என்னை சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு பயனடைந்து செல்லவென ஒரு நோக்கத்துடன் தான் உங்களிடம் நான் நேரடியாக உங்கள் இந்த யூடியூப் மூலம் உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பதற்கு காரணம், அனைவரும் என் நண்பர்களாக உறவினராக இருக்க வேண்டும். உடன் சொல்றேன், எவரெல்லாம் உறவினர்களுடனும் நண்பர்களுடன் வாழ கற்றுக்கொள்வார்களோ அவர்கள் அனைவரும் பல வருடங்கள் நோயற்று வாழ முடியும். 100 வருடம் கடந்து கூட வாழ முடியும். அதுக்காக உனக்கு சொல்றேன், உங்கள் உறவினர்கள் அனைவரையும் நீங்கள் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். நண்பர்கள் அனைவரையும் நீங்கள் உறவினர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கோவிட் முடிந்தவுடன் 18,000 பேர் இந்த அரங்கத்தில் டோக்கியோவில் நான் போய் பேசினேன். அங்கே பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும் என்று. அது தலைப்பு போட்ட உடனே அந்த 18,000 பேர்ல 2,000 பேர் எழுந்து என் பேச்சை கேட்க விரும்பவில்லை என்று சொன்னாங்க. நான் பொறுமையுடன் கேட்டேன் ஏன் என்று. அந்த 2,000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 வயது ஆகிவிட்டது என்றார்கள். உடனே ஒரு சின்ன மாற்றம், 100 வருடம் கடந்து வாழ வேண்டும் என்று எல்லாரும் கேட்டாங்க. அரை மணி நேரம் டாக்கு, 15 நிமிடம் கேள்வி பதில். ஜப்பானில் பாருங்க, இன்னும் 15 நிமிடம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நான் செய்த ஆராய்ச்சியின் மூலம் அவர்கள் எப்படி 100 வருடம் கடந்து வாழ்கின்றார்கள் என்றால், ஜப்பானியர்கள் அனைவருமே தன் இயற்கையுடன் வாழ்கின்றார்கள், தன் மொழிக்காக வாழ்கின்றார்கள், தன் நாட்டிற்காக வாழும்போது சுமையற்று வாழ்வதால் அவர்கள் மாரடைப்பு கம்மியாகிறது. இதே அளவில் தான் இந்தியாவில் இமாலயாஸில் பாக்கெட்டில் இருக்காங்க, ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. எவர்களெல்லாம் இந்த மனைகளில் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும், மாற்று கருத்து இல்லை. அதான் அடிக்கடி சொன்ன, தயவு செய்து இது அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு வழி, நீ மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, நீ மற்றொரு மகிழ்ச்சி செய்ய வைக்கும் பொழுது நீ மனிதன் அல்ல, மாமனிதன் அல்ல, நீ தெய்வமாகவே மாறிவிடுகின்றாய். அதாவது ஒவ்வொரு நேரங்களும் ஒன்று சொல்றேன், இதுவரை நீங்கள் முக கண்ணாடி பார்க்குறீங்களா, மிரர் பார்க்குறீங்களா, காலையில் எழுந்த உடனே அனைத்தும் ஆத்திரமா டென்ஷனாக முகத்தை பார்க்காதீர்கள். முகத்தை பார்க்கும்போது அரை செகண்டு நீங்க சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கு அழகாக தெரியும். எவன் ஒருவன் மற்றொரு மகிழ வைக்கின்றானோ அவர்கள் அனைவருக்குமே அழகாக தெரிவான். அழகு என்பது எதற்காக சொன்னேன், முகத்தில் இருக்கின்ற அழகுல அகத்தில் இருப்பதுதான் அழகு என்று உணர்ந்து அகம் என்ன சொல்லுகின்றதோ அதைத்தான் உங்களுடைய அனைத்துமே புறத்தில் தோன்றுகின்றது. எல்லா ஸ்கின் வியாதிகளும் எல்லா வியாதிகளும் அகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி இழக்கும் பொழுது புறத்தில் அனைத்து வியாதிகளும் ஆரம்பிக்கின்றது. அதற்காக ஒன்று சொல்லுகின்றேன், நாம் ஹெல்த்ன்னு என்ன தெரியுவாங்க, வியாதியற்ற நிலை அல்ல ஹெல்த். ஹெல்த் என்பது பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோஷியலி. இது 4ம் சேர்ந்தது தான் ஹோலிஸ்டிக் ஹெல்த். அது WHO 49 வருடங்களுக்கு ரீடிஃபைன் பண்ணாங்க. இந்த ரீடிஃபைனிங்ல நான் ஒரு அங்கத்தினராக இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணேன் 49 வருடத்திற்கு முன்பு. ஸோ மைண்ட், பாடி, சோல் சொன்னல, இதை 3ம் இணைத்து 70,000 வருடங்களுக்கு முன்பு நம் முன்னோர்கள், சித்தர்கள், எல்லாருமே அந்த 3ம் சேர்ந்தது தான். எது 3ம்? மைண்ட், பாடி, சோல் என்ற 3ம் பேலன்ஸ் பண்ணி வைத்தது தான் மெடிடேஷன், யோகா என்று நம்ம வரமாக கொடுத்ததை நம் அனைவரும் கடைப்பிடிக்கவில்லை. ஆனால் நம்மிடம் கற்றுக்கொண்ட ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான் அவங்களிடமெல்லாம் இந்த மாரடைப்பு வியாதி குறைந்து வந்து நம்மளிடம் கூடிக்கொண்டு இருப்பது நாம் பேசிக்கொண்டிருக்கின்றமே தவிர கடைப்பிடிப்பை தவறிவிட்டதால்தான். இன்றிலிருந்து அனைவரும் கடைப்பிடித்தால் இந்தியாவில் எந்த மாரடைப்பு நோய் என்று வருவதே தடுத்துவிட முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அது சொக்கலிங்கம் மட்டுமல்ல, நம் அனைவரும் இணைந்து நான் சொல்லுகின்ற பயணத்தில் பயணம் செய்தால் நோயற்ற சமுதாயத்தை உண்டு பண்ண முடியும் என்பதில் மாற்று கருத்தில் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.